கொடுப்போம். நான் பேட்டி கொடுத்துட்டோம் இல்லையா, நாளைக்கு எங்களே எடுத்துக்கோ. ரஜினியை நானும் நண்பன் நண்பன்கிறதுக்கு ஒரு புது கதை கொண்டது. உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு தரமான சம்பவம் திருநெல்வேலியில் நடந்திருக்குது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் போன நிர்வாகிகள் ப்ரெஸ் மீட் வச்சிருக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பெரும் சம்பவம் ஒன்று, தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. வெளியில் போன நிர்வாகிகள் இல்லை, அங்கே இருக்கிற செய்தியாளர்கள் அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புகிற அளவுக்கு அவர் சனி அமைச்சர் பேசுறாரு. 5 பேர் சாப்பாடு 50 பேர் கொடுக்க முடியாது, 50 பேர் சாப்பாடு 5 பேர் கொடுக்க முடியாது. எந்த மண்ணுல எது விளைக்கும்? இதுல இருக்க எல்லாருமே ஒரே சமுதாயம் கிடையாது. எல்லா சமுதாயத்திலையும் பொறுப்புல இருக்கலாம். நாம் தமிழர் கட்சியில ஜாதியை வச்சு எப்படி நீங்க அரசியல் செய்வீங்க? ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, ஏங்க உங்க கட்சியில உங்க அண்ணனே சொல்லியிருக்கிறாருங்க, ஜாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டுது வேண்டான்னு ஒரு வேட்பாளர் கொடுத்திருக்காரு. தலைவரா சொல்லுவே கேளுங்க தலைவரா, புரிஞ்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுட்டு. ஜாதியை பார்த்து எனக்கு ஓட்டு போட்டா அந்த ஓட்டு தீட்டுன்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறீங்க. அப்புறம் எப்படி நீ ஜாதியை வச்சு நீங்க பொறுப்பு கேட்பீங்க? இது உங்க கட்சியிலே இல்லையே அப்படின்னு செய்தியாளர் நாம் தமிழ் கட்சி அதை பத்தி பேசுறாரே. அதுதான் அததான் நான் என்ன சொல்ல வரேன்னா, 100% ஜாதி கோட்டாதாங்க. அதாவது 100% இந்த கம்யூனிட்டி, தூத்துக்குடியில இந்த கம்யூனிட்டி, கன்னியாகுமரி இந்த கம்யூனிட்டின்னு சொல்லிடுவாங்க. சொல்ல வரதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன பண்றது? இவங்க என்ன மனநிலைமை இருந்திருக்கிறாங்கன்னா, நம்ம அண்ணன் சீமான பிரஸ் மீட்ல பயங்கரமா சம்பவம் பண்ணணும், இவர் பேரை டோட்டல் டேமேஜ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பெரும் கனவோட போன அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. செய்தியாளர்கள் திருப்பி இவங்கள சம்பவம் பண்ணி விட்டாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம் இல்ல தலைவரா, இல்ல இங்க பாருங்க, ஒரு இடத்துல ஒரு கம்யூனிட்டி இல்லனா பண்றாங்க, யாரு இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படினா நாம் தமிழர் ஓட்டு போடுவோம். நீங்க எப்படி ஓட்டு போடுவீங்க? நாம் தமிழர் கட்சியில இப்படி ஜாதியே கிடையாது, நீங்க என்ன ஜாதி பத்தி பேசுறீங்கன்னு அவங்க கேட்கறாங்க. அவங்க அட்வைஸ் பண்றாங்க, ஏங்க உங்க அண்ணே ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க, நீங்க என்னங்க ஜாதியை பார்த்து பொறுப்பு போட சொல்றீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு செய்தியாளர் அவங்கள சமூகம் பண்ணி விட்டுக்கிறாங்க. தலைவரா சொல்லுவே கேளுங்க தலைவரா, புரிஞ்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுட்டு. ஜாதியை பார்த்து எனக்கு ஓட்டு போட்டா அந்த ஓட்டு தீட்டுன்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறீங்க. இல்லைங்க, இப்ப கேண்டிடேட் எப்படி நிறுத்துறாங்க, ஜாதி பத்தி நிறுத்துறாங்க அப்படின்னு இவங்க கேள்வி வைக்கிறாங்க செய்தியாளர் பார்த்து. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஏங்க எல்லா கட்சியிலையும் அப்படிதாங்க வைப்பாங்க, அவரு தான் சொல்றாரு தெளிவா, நான் நிறுத்துற வேட்பாளருக்கு நீங்க எல்லாரும் வேலை செய்யணும், ஜாதி பத்தி எனக்கு ஓட்டு போடாதீங்க வேட்பாளருக்கு, நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் அவ்வளவுதான், எந்த ஜாதி அடிப்படையிலும் யாரும் ஓட்டு போடாதீங்க, பொதுவான ஓட்டு ஒன்றா இருந்து நாம் தமிழர் வாக்கு செலுத்துங்கன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. செய்தியாளர் அவங்களுக்கு புத்திமதி சொல்றாங்க. ஒரு இடத்துல ஒரு கம்யூனிட்டி இல்லனா பண்றாங்க, யாரு இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படினா நம்மளோட கட்சி கொள்கையை தெளிவா பேசுறாங்க அங்க இருக்கிற செய்தியாளர்லாம். இவங்க ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்றப்ப இவங்களுக்கு சாதமான ஆளுங்களை கூட்டிட்டு போய் ப்ரெஸ் மீட் வச்சிருந்தா அங்க எல்லாரும் அண்ணனை முன்னாடி நிர்வாகிகள் பேசினா தரக்கிரமா பேசினா கூட கைத்தட்டி வர இருப்பாங்க. ஆனா உண்மையாலுமே அருமையான ப்ரெஸ் மீட் தான். நம்ம கட்சி கொள்கையை செய்தியாளர்கள் ஸ்டெப்பாக வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க நிர்வாகிகள் பதில் கொடுக்க முடியல. அண்ணன் மேலே இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு முன்னால் இருக்கிற செய்தியாளர்கள் தகர்த்துக்கிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு தடவையும் அண்ணன் மேலே இவங்க வைக்கிற குற்றச்சாட்டை செய்தியாளர்கள் உடைக்கிறாங்க. மற்ற ப்ரெஸ் மீட்லாம் செய்தியாளர் ஏடாகூடமான கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இங்கே மாற்றா இவங்க அண்ணன் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுக்கு எல்லாமே செய்தியாளர் எந்திரிச்சு அவங்க குற்றச்சாட்டை தகர்த்துட்டாங்க. நம்ம கட்சியோட கொள்கை அவ்வளோ பவர்ஃபுல்லாக நின்றுருக்குது செய்தியாளர் முன்னாடி. எதுக்காக உக்காந்துட்டு இருக்கிற நிர்வாகிகள் திகைச்சு போய் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கட்டத்தில் பதட்டத்தில் நம்ம
நிர்வாகிகள் எங்க இது ஜாதி பிரச்சனையே போயிருங்க, இந்த டாபிக் வேணா அடுத்த டாபிக் போகலாங்கிறாங்க. அதாவது இது டிபேட், அதாவது பிரஸ் மீட் வந்து சாதி ரீதியா போயிடும், அது தேவையில்ல. நம் கட்சி கொள்கையை அவங்களுக்கு மண்டையில நல்லா ஏறுற மாதிரி ஒரு கொட்டு வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. பிரஸ் மீட்ல பெரிய கனவுகளோடு போன நமது முன்னாள் நிர்வாகிகளை தரமான சம்பவம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க செய்தியாளர்கள். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.